தெரியலைன்னா அந்த இடத்துல ராகத்தை மாற்றி கூட என்ன செஞ்சிடலாம், பாடி மேக்கப் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் எல்லாரும் தெரிந்தவர்களாக இருக்கிறீங்க. அப்போனா நீங்கள் அழகாக பாடுவீங்க. எல்லாரும் சேர்ந்து நம்ம உற்சாகமாக ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். உங்கள் வருகைக்காக என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில் நான் உம்மோடு வரணுமப்பா. உங்க வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்கப்பா. சொல்லுங்களேன் வாயை திறந்து. உங்க வருகையில் நான் உம்மோடு வரணுமப்பா. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே. உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே, ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே. இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. உமக்காக இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே. உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே. இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. உமக்காக இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. உங்க வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில் நான் உம்மோடு வரணுமப்பா. உங்க வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில் நான் உம்மோடு வரணுமப்பா. கடைசி கால அடையாளங்கள் நடக்கின்றதே. வருகைக்கான காரியங்கள் நடக்கின்றதே. கடைசி கால அடையாளங்கள் நடக்கின்றதே. வருகைக்கான காரியங்கள் நடக்கின்றதே. ஆவி ஆத்ம சரீரம் எல்லாம் பரிசுத்தமாகணுமே. ஆவி ஆத்ம சரீரம் எல்லாம் பரிசுத்தமாகணுமே. இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே. ஏசையா, இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே. உங்க வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில் நான் உம்மோடு வரணுமப்பா. உங்க வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில் நான் உம்மோடு வரணுமப்பா. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே. உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே. இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. உமக்காக இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. சபைகள் எல்லாம் ஊக்கமாக ஜெபிக்கணுமே. வைராக்கியமாக ஜெபிக்கணுமே. எல்லாரும் கேளுங்களேன். சபைகள் எல்லாம் ஊக்கமாக ஜெபிக்கணுமே. வைராக்கியமாக ஜெபிக்கணுமே. தேசத்திற்காக நிற்கணுமே. தேசத்திற்காக நிற்கணுமே. இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே. ஏசையா, இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே. உங்க வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில் நான் உம்மோடு வரணுமப்பா. சந்தோஷமா பாடுமா? உங்க வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில் நான் உம்மோடு வரணுமப்பா. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே. உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே. இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. உமக்காக இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே.
விட்டுட்டு நம்ம சபைக்கு, நம்ம தேசத்திற்கு எல்லாத்துக்கும் ஜெபிக்கிறத விட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோன்னா, ஐயோ சிலிண்டர் காலியாக போதே என்ன செய்ய, ஐயோ பெட்ரோல் விலை ஏறப்போகுதே என்ன செய்ய, இன்னும் இந்த தேர்தல் முடிஞ்சவொடனே எவ்வளவு பெட்ரோல் விலை கூட போகுதோ, எவ்வளவு கேஸ் கூட போகுதோ. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், பஞ்சத்திலே அவர்களை உயிரோடே காக்க கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. எங்கள் அம்மா 2 மாதத்துக்கு முன்னாடி தான் ஆண்டவர்கிட்ட போனாங்க. அவங்க பேரில் இருந்து இன்னும் என்னோட பேருக்கு சிலிண்டரை மாற்றலை. ஆனால் என்னால் பதியவும் முடியாது. 1 மாதத்திற்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் சிலிண்டர் காலியாக வேண்டியது. ஆனால் நாங்கள் அதை பற்றி கவலையே படலை. அது வாட்டுக்கு அழகாக எரிந்து கொண்டே இருக்கிறது, அழகாக எரிந்து கொண்டே இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒன்றே ஒன்று, நம்ம கண்கள் உலகத்தை நோக்கி பார்க்கவே கூடாது. இம்மைக்குரிய காரியத்தை குறித்து குறைவுகளை நினைத்து ஆண்டவருடைய பாரத்தை சுமக்கிறதை விட்டுவிடவே கூடாது. ஒன்றே ஒன்று, தேசத்துக்காக ஜெபிக்கணும், சபைக்காக ஜெபிக்கணும். வேதம் சொல்லுகிறது, கையெழுத்து இடப்பட்ட போதிலும் அவன் தானியேல் தினமும் தான் செய்து வந்தபடியே அவன் செய்து வந்ததை அவன் விடவே இல்லை. எவ்வளவு பெரிய பஞ்சம் வந்தாலும், எவ்வளவு பெரிய கொள்ளை நோய் வந்தாலும், கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பதற்காக அவருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. எத்தனை பேர் இனிமே இம்மைக்குரிய காரியத்தை குறித்து கவலைப்பட மாட்டேன்னு சொல்றீங்க? ஒரு அல்லேலூயா. நிறைய பேர் அல்லேலூயா சொல்லவே இல்லை. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? கடைசியா சபைகள் எல்லாம் ஊக்கமாக ஒரே ஒரு காரியத்தை நம்ம பாடிட்டு அப்படியே நாம் வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். சபைகள் எல்லாம் ஊக்கமாக ஜெபிக்கணுமே. கேளுங்களேன். வைராக்கியமாக ஜெபிக்கணுமே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? சபைகள் எல்லாம் ஊக்கமாக ஜெபிக்கணுமே, வைராக்கியமாக ஜெபிக்கணுமே, தேசத்திற்காக நீர்க்கணுமே, தேசத்திற்காக நீர்க்கணுமே, இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே. ஏசையா, இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே. உங்க வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே, 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 இன்னும் ஆயத்தமாகணுமே. இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே, உமக்காக இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. உங்க வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோமா? ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாம். அப்படியே இருந்த இடத்துல அப்படியே கண்களை மூடி அப்படியே ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளையிலும் இந்த உயிர்த்தெழுதல் வல்லமை கூட்டத்திலே எங்கள் மத்தியிலே நீர் மத்தியஸ்தராய் நீர் கடந்து வந்திருக்கிறீர் சுவாமி. அதற்காக நன்றி ராஜா, அதற்காக நன்றி இயேசு சுவாமி, அதற்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. நடமாட முடியா தடுமாறி கிடந்த முடவனின் குரல் கேட்டு நின்று இடம் தேடி வந்து இதயத்தில் நொன்று நடமாட செய்ததாலே உந்தன் கால்களில் ஆணியோ அரசே,
அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் கால்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாதோ நெஞ்சம், அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள், வழியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு. ஆண்டவரே, ஒரு மனுஷனுக்காக இன்னொரு மனுஷன், பிள்ளைக்காக தகப்பன் மறிக்க முடியுமா? இல்லை ஆண்டவரே, நீங்க நீங்கணும், உங்களுடைய பிள்ளையாய் நாங்கள் மாறணும், உங்களுடைய பிள்ளையாகி மாறணும். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் பரிகாரங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், பரிகாரம் செய்தும் புண்ணியம் இல்லாமல் இருக்கிறார்கள். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இடத்துல தான் இருக்கிறீங்க ஏசப்பா, இந்த இடத்துல தான் இருக்கிறீங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் நீங்க இந்த இடத்துல உலாவுகிறதை, நீங்க இந்த இடத்துல நடமாடுகிறதை, இந்த இடத்துல தொடுகிறதை, இந்த இடத்துல உங்களுடைய சத்தத்தை ஆண்டவரே ஒவ்வொருவர் காதுகளும் கேட்கட்டும் ராஜா. இந்த ஆண்டவரை மாலை வேளையிலே ஆண்டவரை இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரும் வந்த வண்ணமாய் அல்ல, புறப்பட்டு போகும்போது ஆண்டவரை ஒவ்வொருவருடைய மன விருப்பமும் ஆண்டவரே நிறைவேறி கடந்து செல்லணும். ஆண்டவரை சிலுவையிலே இயேசு உம்முடைய பிள்ளைகளுக்காக சம்பாதித்த அத்தனை ஆசீர்வாதங்களும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலையின் மேல், சிரசின் மேல் வந்து அமரட்டும் அப்பா. அப்படியே நீங்க செய்ய போகிறதற்காக நன்றி இயேசு சுவாமி. எங்களோடு நீர் கொஞ்ச நேரம் பேசுங்க இயேசப்பா, நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை பிரட்டினவர்கள் வாசிக்கலாம். நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே இயேசு நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஆமென். இன்னைக்கு நன்மை செய்கிறவராய், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்த அதே இயேசுதான் இவ்வளவு நேரம் ஆராதித்து கொண்டிருந்த நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருந்தார். இயேசு இந்த பூமியிலே மாம்சத்திலே அவர் வெளிப்பட்டார். மாம்சத்திலே வெளிப்பட்ட இயேசு மரியாளின் மகனாய் அவர் பிறந்தார். இந்த பூமியிலே அவர் மாம்சத்திலே வாழ்ந்தார். தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவராய், பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவராய் வாழ்ந்தார். இயேசு ஊழியத்திற்கு வரும்போது அவர் ஞான ஸ்நானத்தை யோவான் ஸ்நானகன் மூலமாய் அவர் பெற்றுக்கொண்டு ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாட்கள் இரவும் பகலும் அவர் உபவாசித்து தன்னுடைய ஊழியத்தை அவர் தொடங்கினார். மாம்சத்திலே வெளிப்பட்ட இயேசுவுக்கு வேதம் சொல்லுகிறது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்ட இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும்
அபிஷேகம் பண்ணினான். வேதம் சொல்லுகிறது, கடவுள் இந்த பூமிக்கு மாம்சத்தில் வெளிப்பட்டார். கடவுள் இந்த பூமியிலே மாம்சத்திலே வந்தார். அதனால் அவருக்கு பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் தேவன் கொடுத்தார். இன்றும் நம் ஒவ்வொருவருக்கும் மாம்சத்தை உடையவர்களாகிய நமக்கு அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை இந்த நாளிலே அவர் அளவில்லாமல் கொடுக்க போகிறார். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை இன்று அளவில்லாமல் அவர் கொடுக்க போகிறார். பூமியிலே மாம்சத்தில் வந்த இயேசுவுக்கு அபிஷேகம் தேவையாயிருந்தது. இன்று இந்த பூமியில் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் தேவை. இன்று இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற அனைவரையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணி அனுப்ப போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் தேவை. 19ஆம் நூற்றாண்டிலே வெஸ்ட் ஆப்பிரிக்கா என்கிற தேசத்திலே பிரின்ஸ் காபு என்கிற ஒரு வாலிபன், ஒரு 2 கோஷ்டிக்கு இடையே பயங்கர சண்டை வந்துச்சு. சண்டை வந்த உடனே அந்த இடத்துல இருக்கிற நபர்களை பிடித்து கொண்டு போகும்போது இந்த பிரின்ஸ் காபு என்கிற அந்த வாலிபனையும் பிடித்து கொண்டு போனார்கள். பிடித்து கொண்டு போய் சிறைச்சாலையில் வைத்து தாறுமாறாக அடித்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த வாலிபனை தலைகீழ தொங்க விட்டு அடி 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 என்று அடித்தார்கள். சித்திரவதை பண்ணினார்கள். சில நாட்கள் சென்ற பின்பு அந்த வாலிபனை, பிரின்ஸ் காபு என்கிற அந்த வாலிபனை இருட்டறையிலே கொண்டு போய் போட்டுட்டாங்க. அந்த பிரின்ஸ் காபு என்கிற அந்த வாலிபனுக்கு இயேசுவை குறித்து அவன் கேள்விப்பட்டது கிடையாது. இயேசுவை குறித்து அவன் அறிந்தது கிடையாது. இயேசுவை அவன் வாயினால் உச்சரித்தது கிடையாது. இப்ப சிறைச்சாலையிலே இருட்டறையிலே அவன் போடப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது அந்த இருட்டறையிலே திடீரென்று ஒரு வெளிச்சம் உதயமானது. அந்த வெளிச்சத்திலே இயேசு தோன்றி அவர் சொன்னார், பிரின்ஸ் காபு எந்திரி, ஓடிரு, வெளியே போ அப்படின்னு சொன்னான். அவன் அதுதான் சந்தர்ப்பம் என்று சொல்லி வேகமாக அவன் கடந்து தன்னுடைய வீட்டுக்கு போனான். சில நாள் தன்னை சந்தித்த இயேசுவை குறித்து அவன் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தான். இயேசுவை குறித்து தன்னை தேடி வந்து இருட்டறையிலே சந்தித்து தன்னை வெளியே கொண்டு வந்த இயேசுவை குறித்து அவன் தேடி ஆராய ஆரம்பித்த போது இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்ட அவன் ஒரு ஏழை வாலிபன். அவன்கிட்ட காசு கிடையாது, அவன்கிட்ட பணம் கிடையாது. சரித்திரம் சொல்லுகிறது, அமெரிக்கா தேசத்திலே ஸ்டீபன் மோரிஸ் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷர் வாலிபர்கள் மத்தியிலே ஒரு எழுப்புதலை கொண்டு வந்த ஒரு தேவ மனிதர். 19ஆம் நூற்றாண்டிலே அமெரிக்கா தேசத்திலே அந்த ஸ்டீபன் என்கிறவர் வாலிபர்கள் மத்தியிலே பலத்த எழுப்புதலை கொண்டு வந்து கொண்டிருந்தார். இதை கேள்விப்பட்ட இந்த வாலிபன் பிரின்ஸ் காபு எப்படியாவது அந்த ஊழியக்காரரை சந்திக்கணும், அமெரிக்கா தேசத்திற்கு நான் போகணும், எப்படியாவது அந்த ஊழியக்காரரோடு சேர்ந்து நான் ஊழியம் பார்க்கணும், எப்படியாவது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் சிறுக சேர்த்து வைத்த அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு கப்பல் ஏறினான். 3 மாதம் கழித்து அமெரிக்கா தேசத்திலே அந்த கப்பல் அவனை இறக்கி விட்டது. இந்த நிமிஷத்திலே அந்த ஊழியக்காரரை தேடி இவன் விசாரித்து அந்த தேசத்திற்கு அந்த வீட்டுக்கே கடந்து போகிறான். கடந்து போன உடனே கரெக்டா இவன் அந்த ஊழியக்காரருடைய வீட்டுக்கு உள் நுழைகிறான். அப்ப அழகா கோட்டை மாட்டிட்டு அந்த தேவ மனிதர் வெளியே கடந்து போகிறார். அப்பதான் சந்திக்கிறாரு. அப்ப சந்தித்த போது, நீ எந்த ஊர்ல இருந்து வர்ற அப்படின்னு சொல்லி கேட்ட போது,
நான் வெஸ்ட் ஆப்பிரிக்காவிலிருந்து வருகிறேன், வெஸ்ட் ஆப்பிரிக்காவிலிருந்து வருகிறேன், லிபியா என்கிற இடத்திலிருந்து நான் வருகிறேன், நான் ஒரு காட்டுவாசி இனத்தை சேர்ந்தவன், ஆண்டவர் என்னை இப்படி சந்தித்தார், நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு நான் ஊழியம் செய்யணும், பரிசுத்த ஆவியின் நிறைவோடு நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், நான் உங்களோட சேர்ந்து ஊழியம் செய்யணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை சொன்னபோது அந்த தேவ மனிதர் சொன்னார், இனி இங்கே என் வீட்டில் உட்கார்ந்துரு, நான் போய் ஊழியத்தை நிறைவு செய்துவிட்டு நான் வருகிறேன், அடுத்து நம்ம பேசிக்கொள்வோம் என்று சொல்லிவிட்டு அந்த தேவ மனிதர் என்ன செய்கிறார், கடந்து போயிட்டார். கடந்து போன உடனே இந்த பிரின்ஸ் காபுவால அந்த ஊழியருடைய வீட்டுக்குள்ள சும்மா இருக்க முடியல, ஒரு நேரத்தை வீணடிக்க முடியல. நேரத்தை வீணடிக்க முடியலன்னு உடனே நேரா வீட்டை விட்டு வெளியே போனான், தெருவுக்கு போனான். தெருவுக்கு போன உடனே அவர் சொன்னார், ஏசு உயிரோடு இருக்கிறார், ஏசு ஜீவிக்கிறார், ஏசு உங்கள் ஒவ்வொருவருக்காக கல்வாரியிலே சிலுவையிலே அவர் மரித்தார், உங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உங்களுக்காக உயிர் தெழுந்தார், இன்றும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று இந்த வார்த்தையை சொன்ன உடனே இந்த வார்த்தை அநேகருடைய இருதயத்தை தொட்டது. அநேகருடைய இருதயத்தை தொட்ட உடனே அநேகருடைய இருதயத்தை தொட்ட உடனே எல்லாரும் அவர் பக்கத்தில் வர்றாரு. 18 பேர் சுத்தி நிக்கிறாங்க. இப்ப அந்த தேவ மனிதருடைய வீட்டுக்குள்ள அந்த 18 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு ஜெபம் பண்ணுகிறா. ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே 18 பேரும் 18 திசையிலே கடக்கிறார்கள். இப்பதான் அந்த ஸ்டீபன் மெரிட் என்கிற அந்த ஊழியர் கூட்டத்தை முடிச்சுட்டு வர்றாரு. பார்க்குறாரு, என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு. கேட்கும்போது அப்பதான் சொன்னார், நீங்க போயிட்டீங்க, என்னால் சும்மா இருக்க முடியல, நான் தெருவில் போய் பிரசங்கம் பண்ணினேன், தெருவில் பிரசங்கம் பண்ணின முதல் பிரசங்கத்திலேயே 18 பேரை கத்தர் அறுவடை செய்யும்படியாய் எனக்கு கத்தர் கிருபை செய்திருக்கிறார். என்னப்பா இது நடந்துக்கு, எல்லாம் கீழே கிடக்குறாங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஸ்டீபன் மெரிட் கேட்ட உடனே இப்ப சொன்னார், நான் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிச்சேன், எல்லாரையும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டேன், இவங்களுக்காக நான் ஜெபம் தான் பண்ணினேன், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கி வந்துச்சு, இந்த இடத்தை நிரப்புச்சு, எல்லாரையும் நிரப்புச்சு, எல்லாரும் கீழே விழுந்தாங்க. இப்ப அந்நிய பாசை பேசிக்கொண்டு இப்ப இந்த இடத்துல இருக்கிறாங்க என்று சொல்லி அந்த மனிதன் சொன்னான். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எதற்காக ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார் என்றால், உண்மையான அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அந்த மனுஷனால சும்மா உட்காரவே முடியாது, அந்த மனுஷனால சும்மா இருக்கவே முடியாது, அந்த மனுஷனால சும்மா இருக்கவே முடியாது. எதற்காக கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை கொடுக்கிறார் என்றால், அவன் போய் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக, அவன் போய் ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்வதற்காக, ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்காக கர்த்தர் அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை, வல்லமையை கர்த்தர் கொடுக்கிறார். இயேசு சும்மா இருந்தாரா? பாத்தீங்களா? சும்மா இருக்கவே இல்லை. பகலெல்லாம் ஊழியம் செஞ்சாரு, இரவெல்லாம் மனாந்திரத்தில் போய் அவர் ஜெபம் பண்ணினா. ஆமென், ஆமென். இன்னைக்கு இந்த அபிஷேகத்தை, இந்த வல்லமையை கர்த்தர் கொடுக்க போகிறார். முன்பு வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் பல வருஷம் காத்திருந்தார்கள். ஆனால் இப்ப காத்திருக்க வேண்டியதில்லை, விசுவாசித்து பெற்றுக்கொண்டால் போதும், பெற்றுக்கொண்டால் போதும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எல்லார் மேலையும், எல்லாரையும் கர்த்தர் அவருடைய வல்லமையினால் நிரப்ப போகிறார். இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையின், இந்த உயிர்த்தெழுதல் வல்லமை கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மீதும், என் மீதும் ஆண்டவர் அந்த விசேஷித்த அபிஷேகத்தை ஆண்டவர் வைக்க போகிறார். பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8:11 வாசிக்க கேட்போம். ரோமர் 8:11 வாசிக்க கேட்போம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை
உயிர்ப்பிப்பார். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவர். நல்லா பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரத்தை, என்னுடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவர். உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர். வேதம் சொல்லுகிறது, மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி இன்னைக்கு ஒவ்வொருவருக்குள்ளும் வாசமாய் இருக்கும்படியாய் இறங்கி வரப்போகிறது. இறங்கி வரப்போகிறது. இறங்கி வந்து உங்களுக்குள் வாசமாய் இருக்க போகிறது. உங்களுக்குள் வாசமாய் இருந்து என்ன செய்ய போகிறது? சாவுக்கு ஏதுவான ஒவ்வொரு சரீரத்தையும் அவர் உயிர்ப்பிக்க போகிறார். ஒவ்வொரு சரீரத்தையும் அவர் உயிர்ப்பிக்க போகிறார். ஒருவேளை சரீர பலவீனத்தோடு நீங்க வந்திருக்கலாம். ஒருவேளை சரீரத்தில் குறைவோட வந்திருக்கலாம். பலவீனத்தோட வந்திருக்கலாம். மூச்சு திணறலோட வந்திருக்கலாம். இல்ல என்னால நடக்க முடியாத பிரச்சனையோட நான் வந்திருக்கேன். எப்பேற்பட்ட சாவுக்கேதுவான சரீரமாயிருந்தாலும் அந்த சாவுக்கேதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இந்த மாலை வேளையிலே இந்த உயிர்த்தெழுதல் கூட்டத்திலே வந்து ஒவ்வொருவர் மீதும் அவர் தங்க போகிறார். வாசமாய் இருக்க போகிறார். இறங்கி இருக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? முதலாவது, நம்முடைய கண்களை ஆவிக்குரிய கண்களாக உயிர்ப்பிக்க போகிறார். ஆமென். நம்முடைய கண்களை ஆவிக்குரிய கண்களாக அவர் உயிர்ப்பிக்க போகிறார். எல்லாருடைய கண்களும் இன்னைக்கு என்ன செய்ய போகிறது? ஆவிக்குரிய கண்களாய் மாறப்போகிறது. ஆவிக்குரிய கண்களாய் என்ன செய்ய போகிறது? மாறப்போகிறது. வேத வசனம் அழகா சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13 முதல் 32 வரை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போயிட்டு இருக்கிறாங்க. சீசர்கள் போயிட்டு இருக்கிறாங்க. போகையிலே அவங்க ரொம்ப வருத்தத்தோடு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப கவலையோடு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேசிக்கொள்கிறது ரொம்ப சோகமாக பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படி அவங்க பேசி சம்பாஷித்து ஒருவருக்கொருவர் பேசி போயிட்டு இருக்கும்போது ஒரு தோட்டக்காரனை போல, ஒரு வேலைக்காரனை போல இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு, ஹல்லேலூயா, உயிர்த்தெழுந்த இயேசு அவர் என்ன செய்கிறார்? அவர்களோடு வந்து இடைப்படுகிறார். அவர்களோடு வந்து இடைப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. மறைக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் தனியா கஷ்டப்படுறேன். அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. நான் தனியா கஷ்டப்படுறேன், கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் தனி மனுஷன் அல்ல, நீங்கள் தனி மனுஷி அல்ல. இன்னைக்கு தனி மனுஷனோ தனி மனுஷியோ அல்ல. இன்னைக்கு உங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது பிசாசு சொல்லுவான், நீ தனி மனுஷன், நீ தனி மனுஷி, நீ தனியா கஷ்டப்படுற, நீ தனியா கஷ்டப்படுற. அப்ப உங்க ஆவிக்குரிய கண்கள் இந்த உயிர்த்தெழுதல் வல்லமை கூட்டத்திலே திறக்கப்பட போகிறது. திறக்கப்பட்ட உடனே நீங்க சொல்லுவீங்க, நான் தனி மனுஷன் அல்ல, நான் தனி மனுஷி அல்ல, என்னோடு கூட இயேசு இருக்கிறார், என்னோடு கூட உயிர்த்தெழுந்த இயேசு இருக்கிறார், என்னோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்கிறதை நீங்கள் காண போகிறீர்கள். நீங்க காண போகிறீங்க. உங்க கண்களால் நீங்க பார்க்க போகிறீங்க. உங்களுடைய ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய கண்களையும் கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே திறக்கும்படியா இந்த கூட்டத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். இந்த சபைக்குள் அழைத்து வந்திருக்கிறார். அதற்கு தான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை. இவங்க ரொம்ப சோகமா போயிட்டு இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பதான் கேட்கிறாரு, அந்த தோட்டக்காரரை போல, வேலைக்காரரை போல இடைப்பட்ட இயேசு கேட்கிறார், ஏன்பா துக்க முகமாய் நீங்க வழி நடந்து ஒருவரை ஒருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள்
என்ன? ஒருவரை ஒருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் அவங்க வாயை திறந்து பேசுறாங்க. எப்பா, உனக்கு சங்கதி தெரியாதா? எருசலேம்ல நடந்த ஒரு காரியம் தெரியாதா? இயேசுவை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க, 3 நாள் ஆச்சு, இன்னும் ஒரு அசைவு இல்லையே, இன்னும் ஒரு மாற்றமும் இல்லையே, இன்னும் ஒரு மாற்றமும் இல்லையே. அவங்க பேசிக்கொள்ளுகிற 3 நாள் ஆயிற்று. நான் எத்தனை வருஷமா சர்ச்சுக்கு போகிறேன், நான் எத்தனை வருஷமா ஜெபம் பண்றேன், எத்தனை வருஷமா எத்தனையோ கூட்டங்களை நான் அட்டெண்ட் பண்றேன், ஆனா இன்னும் என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லையே, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லையே, என் எதிர்காலத்தில் மாற்றம் இல்லையே, என் குடும்பத்தில் மாற்றம் இல்லையே, என் கணவன் ரட்சிக்கப்படவில்லையே, என் மனைவி ரட்சிக்கப்படவில்லையே, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லையே என்று அங்கலாய்ப்போடு, வருத்தத்தோடு, துக்க முகத்தோடு தனியா நீங்க அந்த இடத்துல வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கும் போது, உங்களுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கும் போது உங்க வீட்டுக்குள் இயேசு இருக்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா! உங்க கூட இயேசு இருக்கிறதை நீங்க பார்க்க போகிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வேலை ஸ்தலத்தில் இயேசு இருக்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்க பிரயாணத்தில் இயேசு இருக்கிறதை பார்க்க போகிறீர்கள். சிலனா சொல்லுவாங்க, பிரதர், நான் வண்டி எடுத்துட்டாலே ஆக்சிடென்ட் மேல ஆக்சிடென்ட் தான், அடி மேல அடி தான், நான் என்ன செய்ய பிரதர், என்ன செய்ய? இன்னைக்கு உங்க கூட டிராவல் பண்ணுகிற இயேசுவை நீங்கள் உங்கள் கண்கள் காண போகிறது, உங்கள் கண்கள் திறக்க போகிறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடந்தது எல்லாம் தெரியாதாப்பா, உனக்கு நடந்ததெல்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு, இயேசு வார்த்தைகள் மூலமாய், மோசே முதலான தீர்க்கதரிசிகள் மூலமாய் வெளிப்பட்டதுதான், அவங்க சொன்னதுதான்ப்பா நடந்திருக்கு. இயேசு முன்னாடி தீர்க்கதரிசிகள் அறிவித்ததுதான் நடந்திருக்கு. தீர்க்கதரிசிகள் சொல்லாதது எதுவுமே நடக்கல, தீர்க்கதரிசிகள் சொன்னது மாத்திரமே நடந்திருக்கு என்று வேத வாக்கியங்களை குறித்து இயேசு தோட்டக்காரனாய், ஒரு வேலைக்காரனாய் வந்த அவர் அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தார். இப்ப அப்புறம் போகிறவர் போல, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு எம்மாவு வந்த உடனே அவர் கடந்து போக போனா. அந்த சீடர்கள் சொன்னாங்க, இவ்வளவு தூரம் எங்க கூட பேசிட்டு வந்தீங்க, இவ்வளவு தூரம் எங்க கூட பேசிட்டு வந்தீங்க, இப்ப எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே இப்ப போய் எப்பொழுதும் போல பந்தி இருந்து அப்பத்தை பிட்டு அப்படியே அவர் கொடுத்து சாப்பிடும்போது அவர்கள் அப்பத்தை எடுத்து வாயில வச்ச உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. கண்கள் திறக்கப்பட்டது. கண்கள் திறக்கப்பட்ட உடனே தாங்கூட இருக்கிறது இயேசு என்கிறதை அவர்கள் முகமுகமாய் பார்த்தார்கள். ஆமென். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எப்படி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணினாரோ, சிறு பிள்ளைகள், வாழ்வர்கள், வயதோபியர்கள் எல்லாரையும் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்க சசியின் மேல் வைக்க போகிறார். எப்படி அப்பத்தை பிட்ட உடனே சாப்பிட ஆரம்பிச்ச உடனே கண்கள் திறந்ததோ, இயேசுவை பார்க்க ஆரம்பித்தார்களோ, இந்த உயிர்த்தெழுதல் கூட்டத்துக்கு பின்னாடி உங்களுடைய கண்கள் திறந்திருக்கிறதை நீங்க பார்க்க போகிறீர்கள். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எத்தனை முகமா பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் உங்க கூட இருக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அவர் உங்க கூட வருகிறத நீங்க பார்க்க போகிறீங்க. எப்படி அவர் தம்முடைய தூதர்களை கூட அனுப்புவார், எப்படி அது நடக்கும்? ஆண்டவர் இன்னைக்கு உங்க ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்க போகிறார். இதே பட்டணம் தான் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி நானும் என்னுடைய தகப்பனாரும் ஒரு டிவிஎஸ் எக்ஸல்ல கேலண்டரை வாங்கிட்டு போனோம். கேலண்டர் வாங்கிட்டு போகும்போது சாச்சாபுரம், அப்போ அமாவாசை இருட்டு. அந்த இருட்டான நேரத்தில் என் தகப்பனார் சொன்னாங்க, இங்கே பெட்ரோல் போட்டுருவோம். அப்போ டிவிஎஸ் எக்ஸல் பைக்கு, பெட்ரோல் போட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் சொன்னேன், அப்பா நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரில் எப்பயும் ரெகுலராக போடுற அந்த பல்கில் போய் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி போ அப்படின்ட்டாங்க. நானும் போயிட்டே இருக்கிறேன். அப்போ மல்லி என்கிற இடத்தை அப்போ தாண்டுறோம். அப்போ பெட்ரோல் பல்க் அங்கன்னா கிடையாது. தாண்டின உடனே பைக் அப்படியே நின்றுச்சு. அப்போ போக்குவரத்தெல்லாம் அதிகம் கிடையாது, எப்பயாவது ரேராக தான் வரும். இப்போ நின்ன உடனே
நான் என் தகப்பனாரை பார்க்குறேன், அவர் எங்களை பார்க்குறார். ஆனால் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியல. காரிருள், அவ்வளவு இருள். ஏதாவது ஒரு பஸ் வந்தால் தான் நாங்கள் 2 பேரும் அந்த இடத்துல நிற்கிறோங்கிறதே அவ்வளோ ஒரு அமாவாசை இருட்டு. அந்த இருட்டில் சரி இனிமேல் நம்ம நடப்போம் அப்படின்னு சொல்லி சற்று ஒரு 10 ஸ்டெப்பு தான் நடந்தோம். அப்பளையே நான் உனக்கு சொன்னேனே, நீ கேட்கலையே அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னாங்க. சொன்ன உடனே சரிப்பா வாங்க நடப்போன்ட்டு 10 ஸ்டெப்பு தான் நடந்தோம். திடீரென்று ஒரு வாலிபன் அந்த இடத்துல வந்தான். வந்து நின்று அவன் கேட்ட வார்த்தை, உங்கள் பைக் ரிப்பேரா அப்படின்னு கேட்கல, பெட்ரோல் இல்லையா அப்படின்னு கேட்டான். கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. நான் வேணா உங்களுக்கு பெட்ரோல் தரட்டா. 2வது வார்த்தை, அவன் அதிகமாக பேசவே இல்லை. நான் வேணா உங்களுக்கு பெட்ரோல் தரட்டா. நான் கேட்டேன், எப்படி நீங்கள் தருவீங்க அப்படின்னு கேட்டேன். நிச்சயமா என் டியூப்பை பிடுங்கி உங்களுக்கு நான் பிடிச்சி தரேன், ஏதாவது கிளாஸ் இருக்கா அப்படின்னு கேட்டாப்ல. கேட்டப்ப ஐயோ என்கிட்ட எதுவும் கிளாஸ் எதுவும் இல்லையே. சரி நான் வேணா கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்ட்டு செடிக்கு உள்ளே போய் தேடினார். தேடினோடனே ஒரு புது கிளாஸ், ஒரு யூஸ் அண்ட் த்ரோ புது கிளாஸ். யோசிச்சு பாருங்களேன், உங்கள் கையில் ஒரு டீ கப்பை கொடுத்தா குடிச்சு முடிச்சுட்டு 4 பேரோட பேசும்போது அதை அப்படி நல்லா கசக்கி தான் போடுவோம். ஆனால் புது கிளாஸை எடுத்து ஒரு கிளாஸ் எடுத்து கொடுக்குறாரு, ஊத்துறேன். 2வது கிளாஸ் எடுத்து கொடுக்குறாரு, ஊத்துறேன். வேண்டாம் பிரதர் போதும், இந்த வார்த்தையை சொல்கிறேன் போதும். அவர் சொல்கிறாரு, நீங்கள் போக வேண்டிய தூரத்துக்கு இது காணாது. 3வது ஒரு கிளாஸ், 4வது ஒரு கிளாஸ். அப்போ பெட்ரோல் 44 ரூபா விற்கிது. 4 கிளாஸ் கொடுத்துட்டு மூடிட்டு நான் சொல்கிறேன், அப்பா ஒரு 50 ரூபா வேணா நம்ம கொடுத்துருவோமா அப்படின்ட்டு. சரி குடுறா அப்படின்ட்டு எடுக்கிறோம். அந்த வாலிபனையும் காணோம், அந்த வண்டியும் காணோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்பதான் எங்க கண்கள் மறைக்கப்பட்டிருந்துச்சு. ஐயோ வந்திருந்தது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய், கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நடத்தும்படியாய் கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பினார். ஆமென், 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 ஹல்லேலூயா. நடக்க போகிறது பிரியமானவர்களே, நடக்க போகிறது. ஆண்டவர் அதைத்தான் கர்த்தர் செய்ய போகிறார். உங்க கண்கள் பார்க்க போகிறது, தூதர்களை பார்க்க போகிறது. உங்களுடைய கண்கள் தூதர்கள், உங்களுடைய காதுகள் தூதர்களுடைய சத்தத்தை கேட்க போகிறது. ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்க போகிறார். அன்னைக்கு அந்த 2 சீஷர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது, மறைக்கப்பட்டிருந்த கண்கள் திறக்கப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் செய்ய போகிறார், அதைத்தான் ஆண்டவர் செய்ய போகிறார். இன்னைக்கு அதுதான் நடக்க போகிறது. எத்தனை பேருக்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகமும் வல்லமையும் தேவை? அவர் இங்கே தான் இருக்கிறார். அவர் உங்க சரசின் மேல் வைக்க போகிறார். இன்னைக்கு வைத்து தான் என்ன செய்ய போகிறார்? அனுப்ப போகிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமாம். சிலுவை சுமந்தோராய் சீசனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீசனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தரிப்போம், நிந்தை வாழ்விலும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார். எப்பொழுதும் எவ்வளவு சந்தோஷமா பாடணும். ஆனா நீங்க எல்லாம் இயேசுன்னு கல்லறையிலே இருக்கிறாரு போல அப்படிங்கிற மாதிரி பாருங்க. நல்லா சிரிச்ச முகமா, எப்பயும் சந்தோஷமா இருக்கணும். ஆமென். எப்படி சாப்பிட்டுட்டு கவுண்டர்ல பில் கொடுக்கும் போதும் பிரதர்
நல்ல சிரிச்ச முகம், அப்படியே நல்லா நல்லா அப்படியே புன்முறுவலா பாடுவோமாம். இயேசு தாங்குவா, அவரே சுமப்பாம், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். சொல்லால் கொள்ளலாம் சொந்தம் பந்தங்கள், சொல்லால் கொள்ளலாம், மற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்று நீடு. அதை மகிமை என்று நீடுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக, மரித்து போக வேண்டிய எதிர்காலத்தை உயிர்ப்பிக்கிறவர். மரித்து போக வேண்டிய எதிர்காலத்தை உயிர்ப்பிக்கிறவர். வேத வசனம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். அவனுடைய வேலை திருடுகிற வேலை, அவனுடைய வேலை கொல்கிற வேலை, அவனோட வேலை அழிக்கிற வேலை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிறார், நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்குவேன். ஒரு மனுஷனை பெட்ல படுத்த படுக்கையா வச்சுட்டு ஜீவன் மட்டும் கொடுத்துட்டு அவனை விட்டுற ஆண்டவர் இல்லை. படுத்த படுக்கையை மாற்றி அவன் ஜீவனை பரிபூரணம் அடைய பண்ணுகிற தேவன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற அத்தனை மரித்து போன உறுப்புகளையும் இன்னைக்கு உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். நிச்சயமாய் அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். டாக்டர் சொல்லலாம், ஏமா வாழ்நாளெல்லாம் நீ மாத்திரை போடணுமா, வாழ்நாளெல்லாம் நீ மாத்திரை போடணும், நீ வாழ்நாளெல்லாம் மாத்திரை போட்டுதான் ஆகணும். இது டாக்டரோட ரிப்போர்ட், இது உண்மைதான். இந்த நோய்க்கு, இந்த பிரச்சனைக்கு, இந்த வியாதிக்கு டாக்டர் சொல்ற ரிப்போர்ட் உண்மைதான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் டாக்டர் சொன்ன உண்மையை பொய்யாக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உயிர்ப்பிக்கிற ஆண்டவர், உங்களுக்கு ஜீவன் கொடுக்கிற ஆண்டவர். அந்த ஜீவன் கொடுத்துட்டு அதோட விட்டுற ஆண்டவர் அல்ல, அந்த ஜீவனை பரிபூரணம் அடைய பண்ணுகிறவர், அந்த ஜீவனை பரிபூரணம் அடைய பண்ணுகிறவர் அந்த தேவன் தான் இந்த இடத்துல வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, சின்ன வயசுலேயே 12ஆம் வகுப்பு முடிச்ச உடனே என்னோட கனவெல்லாம் பெரிய கனவு, டாக்டர், என்னோட கனவெல்லாம் பெரிய கனவு, நல்லா படிக்கணும், நல்லா காலேஜ் படிக்கணும், நிறைய டிகிரி படிக்கணும், என்னென்ன படிக்கணுமோ படிக்கணும்னு நான் முடிவெடுத்து நல்ல கார் வாங்கணும், நல்ல பங்களா வாங்கணும், நல்ல கோட் சூட் போடணும், நல்லா ஏரோப்ளைன்லனா பறக்கணும், நல்லா சுற்றணும் அப்படின்னு அவ்வளோ கனவோட படிப்பை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ராஜபாளையம் ராஜூஸ் கல்லூரியிலே 2வது வருஷம் பிகாம் படிக்கும்போது என்னுடைய தகப்பனாருக்கு ஒரு வியாதி வந்தது. நான் ஆலயத்திற்கு போவேன், அழகாக எங்கள் அப்பா பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆனால் நான் அழகாக தூங்கிடுவேன், ஆமீன் போடும்போது ரொம்ப சந்தோஷமாக எழுந்திரிச்சிருவேன். இப்படி தொடங்கின என்னுடைய வாழ்க்கை 2வது வருஷத்தில் என் தகப்பனார் படுத்த படுக்கை ஆனாங்க.
படுத்த படுக்கை ஆனாங்க. அவங்களுடைய யூரின் போகிற பாதையில் யூரின் போகலை. அப்போ இயேசு ஜபம் பண்ண தெரியாது. ஒரு வீட்டில் போய் ஜபம் பண்ண சொன்னால் சோத்திரம் 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 சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவேன். அவ்வளவு எல்லாரும் கேவலமாக, ஒரு ஊழியக்காரனுடைய பையன் இப்படி இருக்கிறானே, ஒரு ஊழியக்காரனுடைய பையன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிந்திச்சிருக்கிறார்கள். ஆனால் என் தகப்பனார் வியாதி படுக்கையிலே போகும்போது, நாங்கள் மதுரை சிட்டி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்ய போகும்போது என் தகப்பனார் ஜீவன் இல்லாமல் இருந்தார். டாக்டர் சொன்னாங்க, இனிமே இவர் பிழைக்க மாட்டார், இவரை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க, நீர் சத்து குறைஞ்சிருச்சு, 2 கிட்னியும் செயலிழந்து விட்டது, இவரை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க என்று டாக்டர்ஸ் சொன்னார்கள். அப்போதான் சிறு பையனா நான் டாக்டரை கையெடுத்து கும்பிட்டு, அவர் பெயர் டாக்டர் CPM சந்திரசேகர், மதுரையில் இன்னைக்கு யூராலஜிஸ்ட், நல்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு, கையெடுத்து கும்பிட்டு சிட்டி ஹாஸ்பிட்டல் அண்ணா நகரில் இருக்கு, அந்த இடத்துல அவர் கையெடுத்து கும்பிட்டு, டாக்டர் நாங்கள் 2000 ரூபா கொடுத்து அட்மிஷன் போட்டோம், நீங்கள் தயவு செய்து என் தகப்பனாரை நீங்கள் எப்படியாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, ஒரு குளுக்கோஸ் ஏற்றுங்கன்னு சொன்னேன். அவர் என்னுடைய நிர்பந்தமான நிலையை கேட்டு இந்த கையில் நீருக்கும் இந்த கையில் ஒரு குளுக்கோஸும் போட்டாங்க, 2 கையில் போட்டாங்க. அப்போ தான் முதல் முறையாக இந்த வேதாகமத்தை தூக்கினேன். முதல் முறையாக தூக்கினது மாத்திரமல்ல, முதல் முறையாக இந்த வேதாகமத்தை திறந்தேன். இந்த வேதாகமத்தில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, முதல் முறையாய் திறந்தேன். ஆண்டவர் முதல் வார்த்தையாக உன் விண்ணப்பத்தை கேட்டேன், இதுதாங்க உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசு நாட்களை 15 வருஷம் கூட்டுவேன். 15 வருஷம். அப்போதான் இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தை என் கண்களிலே இயேசுவை நான் பார்த்தேன். இயேசுவை பார்க்கணுன்னு அந்த வேதத்தை திறந்து வாசிச்சாலே போதும். இயேசு, எத்தனை பேர் வேதம் வாசிக்கிறீங்கன்னு தெரியல, உண்மையா காலையில் இயேசுவை நான் பார்க்கணுன்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? ஒன்றே ஒன்று, காலையில் இந்த குட்டி சாத்தானை தூக்கி அப்படியே குப்பைக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு முதல் முறையாக வேதத்தை திறந்து காலையில் இயேசுவை நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் இந்த பைபிளை திறந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், இயேசு உங்களோட அப்படியே தத்ரூபமாய் ஹல்லேலூயா உங்கள் கண்களுக்கு முன்பாக இந்த வார்த்தையை கொண்டு வந்து அவர் பேசுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு இந்த வேதத்தை தூக்காம டெய்லி படிக்காம இருக்கிற உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், இனிமே ஸ்டேட்டஸ், நான் நைட்டு போட்ட ஸ்டேட்டஸை எத்தனை பேர் பார்த்திருக்கிறா அப்படிங்கிறத பார்க்கறத விட்டுட்டு முதல் முறையா நான் இயேசுவை பார்க்கணும் நீங்க திறக்கும் போது உங்க கண்கள், ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் இன்னைக்கு திறந்திருக்கிறதுனால இயேசு இந்த வார்த்தையின் மூலமாய் தத்ரூபமாய் உங்க கண்களுக்கு முன்னாடி வந்து நிற்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையின் மூலமாய் தான் என்னை உயிர்ப்பித்தா. உடனே எங்க அப்பாவுக்கு சொன்னேன், ஆமென் சொல்லுங்க. மெல்ல வாய் இந்த வார்த்தையை சொல்லுச்சு. டாக்டர் சொன்னாங்க, அட்மிஷன் போட்டாங்க. 28 நாட்கள் அங்கே இருந்தோம். சிட்டி ஹாஸ்பிட்டலில் 28 நாட்கள் இருந்துட்டு வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. கிட்னி யூரியா 360 இருந்தது, கிரியாட்டின் 14 இருந்தது. 1க்கு கீழே தான் இருக்கணும். ஆனால் வேதம் ஆனால் 15 வருஷம் எங்கள் அப்பாவுக்கு யூரியா செக் பண்ணும் போதெல்லாம் 40க்கு கீழே இருக்கணும், 26 கரெக்டாக நார்மல், கிரியாட்டின் 1க்கு கீழே இருக்கணும், கரெக்டாக நார்மல். 15 வருஷம் கூட்டி கொடுப்பேன்னு சொன்ன ஆண்டவர் 15 வருஷம் புது கிட்னியை மாற்றி தந்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா. அன்னைக்கு என் தகப்பனாருடைய 2 கிட்னியும் ஆண்டவர் என்னோடு இந்த வார்த்தையின் மூலமாய் இடைப்பட்டதுனால கர்த்தர் பேசி 15 வருஷம் எந்த பிரச்சனையுமே இல்லாம
பிள்ளைகளுக்கு திருமணத்தை பார்த்தாங்க, பேர பிள்ளைகளை பார்த்தாங்க. 19 வருஷம் உயிரோடு இருந்து கடைசி முழங்கால் போட்டு நான் சொன்னேன், ஏசப்பா எங்க அப்பா ஜீவனை எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். எங்க அப்பாவும் கடைசி சொன்ன வார்த்தை, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, இயேசுவின் ரத்தம் ஜெயம். சொன்ன உடனே ஜீவன் போனது. எப்படிப்பட்ட ஆண்டவன் பார்த்தீங்களா? இந்த உலகத்திலே பிசாசு திருடுகிறவன், கொல்கிறவன், அழிக்கிறவன், ஒருத்தருடைய வாழ்க்கையை முடிக்கணும்னு நினைக்கிறவன், ஆனா முடிஞ்ச இடத்துல துவக்கத்தை கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியின் வல்லமையை கர்த்தர் இந்த மாலை வேளையிலே கொடுக்க போகிறார். இரண்டாவதாக நான் சொன்னேன், மரித்து போக வேண்டிய எதிர்காலத்தை. மரிச்சு போயிருந்துச்சுன்னா இன்னைக்கு எங்க அப்பா அன்னைக்கு செத்து போயிருந்தாங்கன்னா 2004 இந்த ஊழியத்துக்கு, கனமான ஊழியத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, மரித்து போக வேண்டிய எதிர்காலத்தை உயிர்ப்பிக்கிறவர். சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். 276 பேரோட ஒரு கப்பல் புறப்பட்டுச்சு. 100க்கு அதிபதி மாலுமையை நம்பினான். ஆனால் பவுல் அடிமை என்கிறதுனால பவுலோட வார்த்தையை கேட்கவே இல்லை. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 27:10, அப்போஸ்தலர் 27:10, ஒரே ஒரு வார்த்தையை யாராவது வாசிங்க. மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று நடக்க போகிற காரியத்தை எப்படி பவுல் கண்கள் மூலமாய் பார்க்கிறாருன்னு பாருங்களேன். ஆவிக்குரிய கண்களை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் திறந்துட்டா நடக்க போகிற காரியத்தை கூட அழகா கர்த்தர் வெளிப்படுத்துவார். பவுலுக்கு ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்துறாருன்னு பாருங்க. அடிமையாய் போகிறார். அப்ப அடிமையாய் போகும்போது 100க்கு அதிபதி அந்த அடிமைகளை எல்லாம் வழி நடத்திட்டு போகும்போது மாலுமியினுடைய சொல்லை கேட்கிறான். ஆனால் பவுலுடைய சொல்ல கேட்கவே இல்லை. இப்ப பவுல் எழும்பி சொல்றார், மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் மரித்து போக வேண்டிய நிலை வரப்போகிறது. நம்முடைய ஜீவனுக்கும் பிரச்சனை வரப்போகிறது. நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன். இப்ப வேத வசனம் சொல்லுகிறது, இப்ப 100க்கு அதிபதி நடக்கிற சங்கதிகளை எல்லாம் பார்த்தபோது யுராக்லித்தோன் என்கிற அந்த புயல் காற்று வீசுகிறதை பார்த்த உடனே இனிமே தப்பி பிழைக்க முடியாது, இனிமே மாலுமையினால முடியாது. இந்த மனுஷன் கூட ஒரு விசேஷித்த ஆவி இருக்கிறது. இந்த மனுஷன் சொல்லை என்ன செய்தான்? கேட்க ஆரம்பித்தான். எல்லாரும் இப்ப நீங்க சாப்பிட ஆரம்பிங்க. நேற்று நைட்டு என் கூட தூதன் வந்து பேசினான். 14 நாளாச்சு சாப்பிடாம எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. சாப்பிடுங்க, பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்க, பயப்படாதீங்க. கப்பர் சேதமே அல்லாமல் உயிர் சேதம் வராது. நம்ம எதிர்காலம் மரித்து போகாது. நம்ம தப்பி பிழைக்கிறதுக்கு ஒரு வழி உண்டு. மரித்து போக வேண்டிய எதிர்காலத்தை உயிர்ப்பிக்கிறவர் கூட இருக்கிறார். கப்பல் உடைந்தது. எல்லாரும் துண்டு துண்டா பிடிச்சு அழகா கரைக்கு வந்துட்டாங்க. 276 பேரும் அந்த கர்த்தர் பவுலுக்கு வெளிப்பாடை கொடுத்ததுனால, தரிசனத்தை கொடுத்ததுனால, பவுலோடு கர்த்தர் தூதனை அனுப்பி பேசினதுனால, இப்ப பவுலோட ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறந்ததுனால மரித்து போக வேண்டிய எதிர்காலத்தை அழகா 277 பேரும் மரித்து போக வேண்டியது. ஆனால் 277 பேரும் காப்பாற்றப்பட்டார்கள். ஒரு மனுஷன் நிமித்தமாய் இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த அபிஷேகம் உங்க மேல வந்து அமரும் போது நீங்க வேலை பார்க்கிற கம்பெனியில உங்களை கர்த்தர் சில இடங்கள்ல கர்த்தர் தலையா எடுத்து பயன்படுத்த
போகிறார். ஓ, அதற்காக தான் கர்த்தர் உங்களை முன்னமே ரட்சித்திருக்கிறார், முன்னமே ரட்சித்திருக்கிறார். ஒருவேளை நீங்க அடிமையை போல இருக்கலாம். இல்ல, நான் கூரை வீட்டில் இருக்கிறேன் பாஸ்டர், நான் ரொம்ப குறைஞ்ச சம்பள வேலை பார்க்கிறேன், நான் ரொம்ப என்னுடைய நான் ஏழ்மையா இருக்கிறேன். ஓ, ஆண்டவருக்கு அது முக்கியம் அல்ல, ஆண்டவருக்கு அது முக்கியம் அல்ல. ஆண்டவர் உங்களை ரட்சித்ததற்கு காரணம், இனி வரும் நாட்கள்ல அநேகர் மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள், அநேகர் ஆண்டவரை அறியாமல் மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள், அநேகர் திசை தெரியாமல் மரித்து போய் கொண்டிருக்கிறாங்க, அநேகருக்கு கேள்விக்கு பதில் தெரியாமல் மரித்து போய் கொண்டிருக்கிறாங்க, அநேகர் சூழ்நிலையினால் மரித்து போய் கொண்டிருக்கிறாங்க, அநேகர் சந்தர்ப்பங்களினால் மரித்து போய் கொண்டிருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு பவுலை கர்த்தர் எழுப்பி அந்த 276 பேரையும் காப்பாற்றினது போல இந்த உயிர்த்தெழுதல் வல்லமை கூட்டத்திலே பங்கு பெற்ற உங்களுக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியின் வல்லமையை, அபிஷேகத்தை கை கொடுத்து நீங்க போகிற இடத்திலே, உங்க தெருவிலே, உங்க வேலை ஸ்தலத்திலே, உங்க காலேஜில், உங்க பள்ளிக்கூடத்தில் அநேகருக்கு ரட்சிப்பின் பாத்திரமாய், அநேகருக்கு பாதுகாப்பின் பாத்திரமாய், அநேகருக்கு விடுதலையின் பாத்திரமாய், உயிர்ப்பிக்கிற ஆண்டவர், மரித்து போக வேண்டிய எதிர்காலத்தை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். ஒரு அமெரிக்கா தேசத்திலே ஒரு தேவ மனிதரை காலையிலேயே தட்டி எழுப்பினா, ஒரு சுவிசேஷகரை தட்டி எழுப்பினா, எந்திரி அப்படின்னார். எப்பா, நீ நேரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனார். ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே? நீ போய் அங்கே பிரசங்கம் பண்ணு, பாட்டு பாடு அப்படின்னார். ஆண்டவர் சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்ச அந்த தேவ மனுஷரும் போனார், சுவிசேஷகரும் போனார். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் ஒரு மனுஷனும் இல்லை, ஒரு மனுஷன் இல்லை. ஆண்டவரை பார்த்து சொன்னார், ஆண்டவரே, யாருமே இல்லை, எப்படி நான் பாட? நான் யாருமே இல்லை, எப்படி நான் பிரசங்கம் பண்ண? ஆண்டவர் சொன்னார், நீ பாடு, நீ பிரசங்கம் பண்ணு. ஆண்டவரே, யாருமே இல்லை ஆண்டவரே, அதிகாலை நேரம், நீ பாடு, நீ பிரசங்கம் பண்ணு. இந்த வார்த்தையை உச்சரித்த ஆண்டவர் சொன்ன உடனே ஒரு அழகா ஒரு பாட்டை அந்த ஊழியக்காரர் பாடினா, அழகா பாடிட்டு ஒரு பிரசங்கம் பண்ணார். இயேசு ஜீவிக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார். ஓ, இயேசு உங்களுக்காக கல்வாரியிலே ரத்தம் சிந்தினார். உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்கள். எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் இயேசுவின் கல்வாரி சிலுவைக்கு வந்தால், ஓ, உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு, பாதுகாப்பு உண்டு, விடுதலை உண்டு, சுத்திகரிப்பு உண்டு, மீட்பு உண்டு. பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணிட்டு ஆமைன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அவருக்கு தெரியாது, ஒரு போஸ்ட் மரத்துக்கு பின்னாடி ஒரு வாலிபன் உட்கார்ந்திருந்தான். அந்த வாலிபன் பேர் பில்லி சண்டே. நல்ல ஒரு பாஸ்கெட் பால் வீரர், இன்டர்நேஷனலில் அவ்வளவு கலக்கி, அவ்வளவு நல்ல ஒரு பாஸ்கெட் பிளேயர். அவர், இயேசு என்னை நேசிக்கிறாரா? இயேசு என் பாவத்தை மன்னிப்பாரா? அவ்வளவு பெரிய நல்லவரா? நான் என் கெட்டவனா இருந்தாலும் என்னை நேசிப்பாரா? அவர் பண்ணின பிரசங்கம் உயிர்ப்பித்தது. அன்னைக்கு இயேசுவுக்கு இருதயத்தை ஒப்பு கொடுத்தா. அவர் சொன்னார், இனிமே நான் இந்த பேஸ்கட் பால் விளையாடுகிறதை விட்டுட்டு நான் கர்த்தருடைய சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்க போகிறேன் என்று 8 கோடிக்கு அதிகமான பேர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து ஒரு அறிவிக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தர் அந்த மனுஷனை கர்த்தர் எழுப்பினார். ஆமென். அந்த மனுஷன் சோர்ந்து போயிருந்தான். கர்த்தர் ஒரு ஊழியக்காரரை அனுப்பி பேசினார். இன்னைக்கு எத்தனையோ பேர் இதே நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் மேலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இன்னும் சற்று நேரத்தில் வல்லமையை வைக்க போகிறார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் எப்படி அபிஷேகம் பண்ணினாரோ, பாதுகாப்பற்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பாதுகாப்பற்ற மனிதர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், விரோதிக்கிறவர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், திரும்பும் திசையெல்லாம் சத்துருக்களாய் எழும்புகிற மனிதர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களை கர்த்தர் பாதுகாக்கும்படியா, உங்களை அநேகருக்கு ரட்சிப்பின் பாத்திரமாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஓ ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை கொடுக்க
இந்த அபிஷேகத்தை நீங்க பெற்ற பிறகு உங்களால் வீட்டில் சும்மா இருக்க முடியாது, உங்களால் வேலை ஸ்தலத்தில் சும்மா இருக்க முடியாது. கிடைக்கும் நேரமெல்லாம் நீங்க போய் சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறீர்கள். கிடைக்கும் நேரமெல்லாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க போகிறீர்கள். கிடைக்கும் நேரமெல்லாம் போய் ஆண்டவரை பற்றி நீங்கள் அறிவிக்க போகிறீர்கள். அதற்காக தான் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். கடைசியாக உயிரோடு எழுந்த இயேசு உங்களோடு இருக்கிறதை வெளிப்படுத்த போகிறார். உங்களோட கர்த்தர் இருக்கிறாருங்கிறத இனிமே நீங்க பிரதிபலிக்கிற பாத்திரமாய் இருக்க போகிறீர்கள். நீங்க பிரகடனப்படுத்தப்படுகிற நீங்க போய் சொல்ல வேண்டியதே இல்லை. உங்களை பார்க்கிறவங்க இனிமே என்ன செய்ய போறாங்க? உங்களை பார்க்கிறவங்க உங்களை மூலமா உங்க முகத்துல இயேசுவை பார்க்க போகிறார்கள். அது நடக்க போகிறது. அதுதான் நடக்க போகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, பார்த்த உடனே பிசாசுனா ஓடிச்சு. ஏசப்பா கடல்ல கப்பல்ல படகை விட்டு இறங்கின உடனே என்ன செய்தது? பிசாசுகள் எல்லாம் அலறி அடித்து ஓடினது. இனிமே உங்களுடைய முகம் இயேசுவை பிரதிபலிக்கிற முகமாய் இருக்க போகும். எதற்காக இயேசு உயிரோடு எழுந்தார்னு நினைக்கிறீங்க? நீங்க அவரை பிரதிபலிக்கிற பாத்திரமாய். உங்களுக்குள்ள இயேசு உயிரோடு இருக்கிறார். உங்களை பார்க்கிறவங்க இயேசு உயிரோடு இருக்கிறார்னு சொல்ல போறாங்க. உங்களை பார்க்கிறவங்க இயேசு உயிரோடு இருக்கிறார்னு சொல்ல போறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கூமாப்பட்டியிலே ஐபிசி திருச்சபை உண்டு. அங்கே பாஸ்டர் ரெவரன் மதிப்பிற்குரிய சாலமோன் காலேப் அவர்கள் கடந்த வருஷத்தில் மரண படுக்கைக்கு போயிட்டாங்க. அவங்கள ஐசியூ வார்டில் இருந்து தூக்கிட்டு கொண்டு வந்து சர்ச்சில் போட்டாங்க. அவர் எங்களை அங்கே போட்டுருங்கன்ட்டாங்க. நான் போய் பார்க்க போயிருந்தேன். எனக்கு உள்ளம் உடைஞ்சு போச்சு. பார்த்த உடனே தலையெல்லாம் முடி இல்லாமல் அவ்வளவு ஒல்லியா, ஒரு கையில் தூக்கிடலாம் அப்படி நிலைமை. அந்த நிலைமையிலிருந்து அவங்கள பார்க்க போன போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்னை அழகாக நல்லா பேசுவாங்க. எனக்கு என்ன ஒரு ஆலோசனைனாலும் அவங்க தான் கொடுப்பாங்க. உட்கார வச்சு ஒரு தகப்பனுக்கு அடுத்து ஒரு பெரிய தகப்பன் அவங்க சொன்னாங்க, எனக்கு தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணு அப்படின்னாங்க. ஆண்டவர் சொன்னார் ஒரு வார்த்தை, 2 முறை நீ மரணத்தை சந்தித்து, இது 3வது முறை நீ மரணத்தை சந்தித்து வந்திருக்கிறாய். உன் பேரு கட்டி, உனக்கு ஆயுசும் கட்டி. ஆமென். ஜெபிச்ச உடனே அவங்க அந்த நாளைக்கு அடுத்து அவங்க உடம்பு டெம்பர் ஆக ஆரம்பிச்சிச்சு. அடுத்து அவங்க மெல்ல சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அடுத்து ஒரு வாரம் கழிச்சு போய் ஜெபிக்க போனேன். அடுத்து அவங்க கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அடுத்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அடுத்து சொன்னாங்க இந்த மாத்திரையை விடணும்னாங்க. அரை மாத்திரை போடுறேன்னாங்க. இப்போ ஆண்டவர் அவங்கள பல இடங்களுக்கு கொண்டு போய் இன்னைக்கு ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி வருகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவங்கள பார்க்குறவங்க எல்லாரும் சொல்றாங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார். அவங்க போகும் இடமெல்லாம் அவங்கள பார்க்குறவங்க எல்லாம், இவர் செத்து போக வேண்டியவரே இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரு, இவர் செத்து போக வேண்டியவரே இவர் உயிரோடு இருக்கிறாரு. அப்பனா இவருக்குள் இயேசு உயிரோடு இருக்கிறார். இதே போலதான் கர்த்தர் இந்த நாளைக்கு பின்னாடி நீங்க வசிக்கிற அந்த தெருவில், நீங்க வேலை பார்க்கிற அந்த ஸ்தலத்தில், நீங்க இருக்கிற பட்டணத்தில், உங்க காலேஜில், உங்க ஸ்கூல்ல, நீங்க நடமாடுகிற பகுதியில் உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்ல போறாங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார். 276 பேரும் தப்பி இப்ப மெலித்தா தீவுக்கு வந்துட்டாங்க. குளிர் அதிகமா இருக்கு. கடல்ல வந்ததுனால விறகை எடுத்து என்ன செய்யறாங்க, இப்ப தீ மூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. மூட்டிக்கிட்டு இருக்கும் போது விறக பவுல் எடுக்கும் போது ஒரு விஷப்பூச்சி பிடிச்சுக்கிடுச்சு பெருவிரல. எல்லாரும் பார்க்குறாங்க, அந்த தீவில் இருக்கிறவங்கெல்லாம், இந்த மனுஷன் கடல்ல தப்பிச்சு வந்துட்டான், தெய்வ குத்தம் ஆயிடுச்சு, இவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கிறான். இன்னைக்கு இந்த பாம்பு கடிச்சு, இந்த விஷப்பூச்சி கடிச்சு கை வீங்கி முக வீங்கி செத்தவங்க தான் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த மனுஷன் செத்துருவான் அப்படின்னு நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுக்குள் அபிஷேகம் இருக்குமானால் அது விஷப்பூச்சா இருந்தாலும் விரியன் பாம்பா இருந்தாலும் அது பூச்சை போலதான் தெரியும்.
வேதம் சொல்லுகிறது அவர்கள் எல்லாம் விஷப்பூச்சா பார்த்தாங்க. இவன் பவுல் வந்து இது பூச்சி சீப்போ அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் அது விழுந்து போயிடுச்சு. நேரம் கிடக்குது. வேதம் சொல்லுகிறது அவனுக்கு வீக்கம் கண்டு அவன் சடுதியில் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடு நேரமாகி பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். நல்ல கரங்களை தட்ட மாட்டேங்கிறீங்களே, வாய் நிறைய ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனிமே உங்களுக்கு விரோதமாய் எத்தனை ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும் உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கும். அது மழுங்கடிக்கப்பட்டு கீழே விழும், இல்லனா ரிட்டன் அடிக்கும். உங்களுக்கு விரோதமாய் யார் பில்லி சூனியம் பண்ணினாலும், யார் மாந்திரீகம் பண்ணினாலும், யார் சூனியம் வைத்தாலும், உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் மருந்து கொடுத்தாலும் இனிமேல் அது உங்களை சேதப்படுத்தாது. அவங்களுக்கு வேணா அது மந்திரமா இருக்கலாம், அது வேணா பில்லி சூனியமா இருக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு எதிராக வாய்க்காமல் போகும். அப்ப மந்திரம் பண்ணவங்க எல்லாம் பார்ப்பாங்க, மை வைக்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் பார்ப்பாங்க, இவ சேதப்படாம இருக்கிறா, இவளுக்குள்ள ஏதோ ஒரு வல்லமை இருக்கு. ஓ, இவ இயேசுவின் வல்லமை இருக்கு, இவளுக்குள்ள உயிர்த்தெழுந்த இயேசு இருக்கிறாரு, இவனுக்குள்ள இயேசு இருக்கிறார் என்று அநேகர் இனிமே சபையை தேடி வரப்போகிறார்கள். இந்த ஆராதிக்கிற ஆராதனை கூடத்தை தேடி வரப்போகிறார்கள். அதுதான் நடக்க போகிறது. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை கூட்டத்திலே எதற்காக கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்? எவ்வளவு வேலை இருக்கு, எவ்வளவு நாளைக்கு ஆயத்தப்பட வேண்டி இருக்கிறது, துவைக்க வேண்டியது இருக்கு, இன்னும் எத்தனை ரெஸ்ட் எடுக்க வேண்டிய காரியம் இருக்கு. அத்தனையும் விட்டுட்டு இந்த உயிர்த்தெழுந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் சும்மா விடுவாரா? இல்ல, உங்களை கர்த்தர் உங்களுக்குள் உயிரோடு இருக்கிறார் என்பதை இனிமேல் உங்க ஜனங்கள் பார்க்க போறாங்க, உங்க கூட இருக்கிறவங்க பார்க்க போறாங்க, உங்க வேலை ஸ்தலத்தில் பார்க்க போறாங்க, உங்க தெருவில் பார்க்க போறாங்க. அநேகர் சபையை தேடி ஓடி வர போகிறார்கள். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுடைய கண்களை திறக்க போகிறார். உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதை, உயிர்த்தெழுந்த இயேசு உங்களோடு இருக்கிறேன் என்கிறதை இனிமே பிரதிபலிக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். அதற்கு தான் இந்த வல்லமை. ஒரு நிமிஷம் அப்படியே எழுமி நின்று அப்படியே ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அன்னைக்கு அது மரணத்தை கொடுத்த சிறைச்சாலை. ஆனால் பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலைக்குள் போன போது அந்த இடத்துல இருந்த நிறைய பேருக்கு மறுவாழ்வு, மறுமீட்பு, ரட்சிப்பு. நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்வி, எனக்குள்ள இயேசு இருக்கிறார், ஆனா ஏன் நான் சிறையிருப்பில் இருக்கணும்? என் சிறையிருப்பு மாறாதா? என் சிறையிருப்பு மாறாதா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த சிறைச்சாலை அநேகரை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துகிறதற்காக உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட சிறைச்சாலை, உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட சிறைச்சாலை. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கரெக்டா இன்னும் ஒரு 8 நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், என்ன உறுப்புகள்ல பலவீனம் இருக்கு, நீங்க விடுதலையோட ஆராதிக்க முடியாம, விடுதலையோட ஜெபிக்க முடியாம, என்ன உறுப்புகள், என்ன உறுப்புகள் கெட்டு போயிருக்கிறது, என்ன உறுப்புகள் செயலிழந்து போயிருக்கிறது, இன்னைக்கு ஆண்டவர் உயிர்ப்பிக்க போகிறார், உயிர்ப்பிக்க போகிறார். உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் தான் இந்த இடத்துல இருக்கிறார். ஒன்னே ஒன்று, அன்றைக்கு நசரேனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினான்.
அதே இயேசு சொல்லுகிறார், மாம்சத்தில் என் பிள்ளைகள் இருக்கிறாங்க, என் பிள்ளைகளை நான் அபிஷேகம் பண்ணட்டும், என் பிள்ளைகளை நான் வல்லமையினால் நிரப்பட்டும், என் உயிர் தெழுதலின் வல்லமை என் பிள்ளைகளுக்குள் கடந்து செல்லணும். முதலாவது என் பிள்ளைகள் சாட்சியா இருக்கணும். கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. இதை போலதான் திருச்சி பட்டணத்திலே இயேசு அழைக்கிற ஜெபகோபுரத்திலே ஒரு முதல் நாள் கூட்டத்திற்கு ஆண்டவரை அறியாத ஒரு வாலிபன் வந்திருந்தான். இயேசு சொன்னார், இயேசு உங்களை தொடுகிறார், இயேசு உங்களை தொடுகிறார், நான் அநேகரை தொடுகிறேன் என்று சொன்னபோது அந்த வாலிபனுடைய படதி பகுதியில் ஒரு கட்டி இருந்தது. அந்த கட்டி இந்த கட்டி மறையுமா அப்படின்னு சொல்லி அவன் கேள்விக்குறியோடு இருந்தான். ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம், கை வைத்து பார்க்கிறான், அந்த கட்டி இல்லை, அந்த கட்டி இல்லை. உயிர் தெழுந்த இயேசு இந்த இடத்துல இருக்கிறார். ஒன்று இப்ப நடக்க போகிறது, ஒன்று நீங்க அவரை தொட போறீங்க, இல்லைன்னா அவர் உங்களை தொட போகிறார். நீங்க அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லங்க, அவர் பரிதானம் வாங்குகிறவர் அல்லங்க, அவர் ஏற்ற தாழ்வு பார்க்கிறவர் அல்லங்க, அவர் உங்க இருதயத்தை பார்க்கிறவர். அவர் உங்க நொறுங்கி போன இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருடைய எதிர்காலம் மரித்து போன நிலைமையில் இருக்கிறது, மரித்து போன நிலைமையில் இருக்கிறது. சிலர் சொல்றீங்க, என் பிள்ளைக்கு அப்பான்கிற ஒரு இன்சில் வேணுமே, அதுக்காகவாது என் வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படட்டுமே என்று சொல்றீங்க. ஆண்டவர் சொல்றாரு, மரித்து போன எதிர்காலத்தை இந்த நாள்ல உயிர்ப்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருப்பானாக. என் அன்பு சகோதரி, உன் வாழ்க்கையை பிரித்த ஹல்லேலூயா சத்துரு இப்பொழுது இயேசுவின் சிலுவைக்கு கீழாக போய்விட்டார். ஹல்லேலூயா. உன்னுடைய காலடிக்கு கீழாக வந்து விட்டார். உன் வாழ்க்கையை, உன் எதிர்காலத்தை கர்த்தர் இப்பொழுதே உயிர்ப்பிக்கிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஐயோ, என் பிள்ளையை படிக்க வைக்க முடியுமா? என் பிள்ளையினுடைய படிப்பின் எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கிறதே. கர்த்தர் சொல்லுகிறார், வெளிப்படுத்தல் 3:8 படி, என் மகளே உனக்கு கொஞ்சம் பலன்தான், என் மகனே உனக்கு கொஞ்சம் பலன்தான், என் நாமத்தை நீ ஏற்றுக்கொண்டபடியினால், என் நாமத்தை நீ விசுவாசித்தபடியினால், இதோ உனக்கு டோர் ஓபன் ஆகுது. இதோ திறந்த வாசலை கர்த்தர் உண்டாக்குகிறார். அந்த திறந்த வாசலிலே சாவி இல்லை, ஒருவனும் பூட்ட முடியாது. இன்னைக்கு திறக்கிற வாசல் இனிமேல் ஒரு நாளும் அடைபடாது என்கிறவர் கர்த்தர். கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்கிறார். இனிமேல் தரிசனங்களை பார்க்க போகிறீர்கள், சொப்பனங்களை பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழிநடத்துதலை பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. உலக பிரகாரமாய் சிலருடைய கண்களில் இருக்கிற குறைபாடுகளை கர்த்தர் இப்பொழுதே உயிர்ப்பிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேருடைய கண்களை கர்த்தர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது உங்க கண்கள் இருக்கிற நரம்பு புதிதாகிறதை நான் பார்க்கிறேன். உங்களுடைய கண்களில் இருக்கிற இரத்த குழாய்கள் புதிதாகிறதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. கண்களில் இருக்கிற குறைபாடு, கண்களில் இருக்கிற பிரச்சனை இப்பொழுது உயிர்ப்பிக்கிறார். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் இப்பொழுது உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் வல்லமையினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. மைக்க பிடிச்சு பிரசங்கிக்கிறேன்னா, இப்ப ஜெபத்துல வழி நடத்துறேன்னா சுகத்தை கொடுக்க முடியாது. ஒன்றே ஒன்று, இங்க இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிற ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். அவர்தான் விடுதலையை கொடுக்கிறார். கண்கள் குணமாகிறது, கூச்ச பார்வை மாறுகிறது இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. கண்கள் இருக்கிற பார்வை மங்கள் மாறுகிறது, கோடு கோடா விழுகிறது மாறுகிறது, கண்கள் இருக்கிற உறுத்தல் மாறுகிறது.
கண்கள்ல இருக்கிற எரிச்சல் மாறுகிறது, கண்கள்ல இருக்கிற பார்வை குறைவு மாறுகிறது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்பொழுது பலமாய் நம்முடைய ஜனங்கள் மத்தியிலே இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லார் மேலையும் சிலருடைய யூரின் பேக்ல யூரின் வெளிப்படும் போதே எரிச்சல் அப்படியே குத்தி வெளியே வருகிறது. இது சாதாரண பலவீனம் அல்ல, இது ஒரு பிசாசினால் வந்த பலவீனம். இப்பொழுது ஹalleluya யூரின் பேக் உயிர் அடைகிறது, யூரின் பிளாடர் உயிர் அடைகிறது. இப்பொழுது 2 கிட்னியும் உயிர் அடைகிறது. கிட்னியில இருக்கிற பிசாசின் போராட்டம் இப்பொழுது விலகுகிறது. அன்னைக்கு எப்படி சவுலோட கண்களிலிருந்து ஒரு செதிலா விழுந்ததோ, இப்பொழுது ஒரு பிசாசின் போராட்டம் கிட்னியில் இருந்து, பிசாசின் போராட்டம் யூரின் பேக்ல இருந்து, பிசாசின் போராட்டம் யூரின் பிளாடர்ல இருந்து இப்பொழுது செதிலா விழுகிறது. அவ்வளவுதான். ஹalleluya உயிர் தெளிந்த வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. இறங்க எந்த உறுப்புகளையும் சாத்தான் நிற்க முடியவில்லை. இப்பொழுதே சாத்தானின் வல்லமைகள் அழிகிறது, சாத்தானின் கிரியைகள் அழிகிறது, சாத்தானின் சேனைகள் அழிகிறது. இப்பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் எல்லா உறுப்புகளுக்குள்ளேயும் இறங்கிக் கொண்டிருக்கிறார். எல்லா உறுப்புகளும் இப்பொழுது உயிர்ப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கிட்னி உயிர்ப்பிக்கப்படுகிறது, நுரையீரல் உயிர்ப்பிக்கப்படுகிறது, இருதயம் உயிர்ப்பிக்கப்படுகிறது, பித்தப்பை உயிர்ப்பிக்கப்படுகிறது, இறப்பை உயிர்ப்பிக்கப்படுகிறது, ஜீரணப்பை உயிர்ப்பிக்கப்படுகிறது, சிறுகுடல் உயிர்ப்பிக்கப்படுகிறது, பெருங்குடல் உயிர்ப்பிக்கப்படுகிறது, சிறுமூல பெருமூல உயிர்ப்பிக்கப்படுகிறது. கடைசியா சிலருடைய ரத்தங்கள் எவ்வளவுதான் ஃப்ரூட் சாப்பிட்டாலும், எவ்வளவுதான் சத்தான ஆகாரம் சாப்பிட்டாலும் இன்க்ரீஸ் ஆகவே இல்லையே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், மகனே உனக்காக தாராளமா என் சிலுவையிலிருந்து வடிஞ்ச ரத்தம் இப்ப நீ சிலுவையின் நிழல்ல வந்து நிக்கிற, உயிர்த்தெழுந்த இயேசுவின் பாதத்துல வந்து நீ அமர்ந்திருக்கிற. இப்ப நீங்க உங்க வயசுக்கு எவ்வளவு கீமோகுளோபின் இருக்கணுமோ கர்த்தர் தம்முடைய ரத்தத்தை அதற்கு மேலாக கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கிறார். இப்போ உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனம் மாறுகிறது. இரத்த குறைபாடினால் ஏற்பட்ட, இரத்த சோகையினால் ஏற்பட்ட சில பலவீனங்கள் இப்பொழுதே மறைகிறது. நன்றி செலுத்தும் போதே கர்த்தருடைய ஆவியானவர் ஹalleluya நிரப்பிக் கொண்டிருக்கிறார். யாரும் சும்மா போக கூடாது. இந்த உயிர்த்தெழுதல் கூட்டத்திலே, உயிர்த்தெழுதல் வல்லமையின் கூட்டத்திலே வந்த ஒவ்வொருவரும் உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதத்தை பெற்றுதான் போகணும். ஹalleluya. தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி தருகிற தேவன். ஹalleluya. சிலர் பல நாளாக நான் என்ன செய்ய எத்தனை வீடு மாற அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, வீடு கட்டுகிறதற்கான அந்த பிளானிங் ஜெபிச்ச போதே கர்த்தர் அங்க ஆயத்தப்படுத்தி விட்டார். ஹalleluya. இந்த உயிர்த்தெழுதல் கூட்டத்துக்கு பின்னாடி சாங்ஷன் ஆன அந்த பிளான் அப்ரூவல் ஹalleluya இந்த நாள்ல உங்க கையில வந்து கிடைக்கிறது. இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையின் கிஃப்டாக, இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையின் பரிசாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவர் கையிலையும் ஹalleluya சொந்த வீட்டு பத்திரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த வார்த்தையின்படி தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி தருகிற தேவன், தனிமையானவர்களுக்கு இப்பொழுதே அந்த வீடோட பிளான், வீடோட அப்ரூவல், வீட்டுக்கான பணம்,
வீட்டுக்கான பத்திரம் கர்த்தர் உங்க கைகளிலே கர்த்தர் தந்து விட்டார். விசுவாசத்தோட இயேசுவே, உயிர் தெழுந்த இயேசுவே நன்றி சொல்லுங்க. நன்றி சுவாமி, நன்றி. கடைசியாக கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. தோள்களில் இருக்கிற இன்ஃபெக்ஷன், எரிச்சல், ஹல்லேலூயா, இவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த சரும நோய்கள் மாறுகிறது, சரும நோய்கள் மாறுகிறது. ஆண்டவர் சொல்றார், எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒரு கொடிய ரோகங்களையும் நான் உனக்கு வரப்பண்ணேன். எரிச்சல், எரிச்சல், எந்தெந்த இடத்துல எரிச்சல் இருக்குதோ அந்த எரிச்சல் மறைகிறது, அந்த இன்ஃபெக்ஷன் மாறுகிறது, தோள்களில் இருக்கிற அரிப்புகள் மாறுகிறது. செக் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க. கர்த்தர் இப்பொழுதே தொட்டுட்டாரு, இப்பொழுதே தொட்டுட்டாரு, தொட்டுட்டாரு, தொட்டுட்டாரு. நன்றி, 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 நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா. இவ்வளவு நேரமும் ஒவ்வொரு வரையும் தொட்டீங்க சுவாமி. இப்ப ஆண்டவரே, எங்க போதகரே, ஆண்டவரே, என் போதகருடைய குடும்பத்தை, பிள்ளைகளை, சந்ததியை எல்லாரும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, அவங்களுக்கு தீர்காயுசை கொடுங்கப்பா. நாங்கள் சபையாய் உங்க வருகையில் நாங்கள் எல்லாரும் உன்னோல உங்க கையை பிடிக்கணும்ப்பா, ஒன்னோல பிடிக்கணும். ஏசப்பா, ஏசப்பா, எங்க போதகர் குடும்பத்திற்கு பாதுகாப்பை தாங்க. எங்க போதகர் இப்ப எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் ஆசீர்வதிங்க. எல்லா ஜபங்களிலும் இனி வரும் நாட்கள்ல ஆண்டவரே ராஜாக்கள் வரட்டும், ஆண்டவரே அப்பா பிரபுக்கள் வரட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே எல்லாரும் வந்து சரண்டர் ஆகட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிரயாணங்கள்ல கூட இருங்க ஆண்டவரே. பண தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் அன்னைக்கு ஒரு கீழ் காற்றை வர பண்ணின போது சமுத்திர முகமாய் காடையும் மண்ணாமும் வந்து எப்படி குமிந்ததோ, இனி வரும் நாட்களிலே ஆண்டவரே ஒவ்வொரு மாவட்டங்கள் மாத்திரமல்ல, இனிமேல் மாநிலங்கள்ல போய் ஆண்டவரே, மாநிலங்கள்ல போய் 12 மணி நேர உபவாச ஜபத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு எங்க போதகருக்கு பலனை கர்த்தர் கொடுங்க, சுகத்தை கர்த்தர் கொடுங்க, கிருபையை கர்த்தர் கொடுங்க, பணத்தை கர்த்தர் கொடுங்க. அப்படியே செய்கிற தயவுக்காக நன்றி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்க நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல், உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, வல்லமைகள் குறைந்து போவதில்லை, வல்லமை வல்லமை உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, வல்லமை வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, இங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உங்கள் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உங்கள் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை,
கரங்களை உயர்த்தி தட்டுங்க. ஆமென். உயிர்ப்பிக்கிற உன்னதர். ஹல்லேலூயா. சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்கிறார். அப்பத்தை பிட்டபோது அவர்களுடைய கண்கள் திறந்தது. ஆமென். ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு புதிய ஒரு உற்சாகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நானும் இயேசுவுக்காக பயன்பட வேண்டும். என்னுடைய நாட்களில் நான் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். இயேசுவுக்காக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு உள் உணர்வை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? எத்தனை பேர் அதை உணர்றீங்க? எல்லா கரங்களை தட்டி, இயேசுவே நீர் எங்களோடு பேசினதற்காய் நன்றி. அல்லேலூயா. ஆமென். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்ற செய்தி யாக்கோபின் ஆவியை உயிர்ப்பித்தது. இன்றைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தி நம்ம ஆவியை உயிர்ப்பித்திருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். யாக்கோபு நினைச்சான், யோசேப்பு இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் மேல எப்ப வருவாங்க தெரியுமா? 12 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணிக்கு தான் என்ன செய்வாங்க சொல்லுங்க? அவங்க வீட்டுக்கு தேடி வருவாங்க. ஒன்றும் இல்லாததுக்கு. ஆனா உயிர்ப்பிக்கிற ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர். ஆமென். அவரை நம்ம வெளிப்படுத்துறதுக்கு இன்னும் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னும் ஒரு தர பாடுவோம். இன்னும் ஒரு ஸ்கேல் கொஞ்சம் ஏத்திடு. குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சப்பா நாமக்கு அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமக்கு அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. பேய்களோடுது, நோய்கள் தீருது, உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சின்ன பிள்ளைகள் மேல வல்லமை குறைந்து போவதில்லை. கர்த்தருடைய வல்லமை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. கர்த்தருடைய வல்லமை, வல்லமைகள் குறைந்து சின்ன பிள்ளைகள் மேல ஆண்டவருடைய வல்லமை உங்கள் இப்பொழுது உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இப்பொழுது இறங்கட்டும். உங்கள் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. ஆமென். உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க உயிர்த்தெழுதல் மகிமை இன்னும் மாறவில்லை. ஆமென். உட்காருவோம். அருமையானவர்களே, இந்த உயிர்த்தெழுதலின் நற்செய்தி